நம்ம பார்க்கலாம். சகோதரி கலைவாணி, மயிலாடுதுறை. என் பேர் கலைவாணி. நான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருக்கிறோம். என் கணவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறார். 2017 எனக்கு திருமணம் ஆச்சு. நான் திருமணம் ஆன அதே மாதத்துலேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதே 3 மாதத்துலேயே எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே போல் 2019 கன்சீவ் ஆனேன். 5 மாதத்தில் தண்ணி அப்படியே லீக் ஆகிற மாதிரி இருந்து அப்படியே 5 மாதத்துலேயும் அபார்ஷன் ஆகிடுச்சு. அடுத்தது 2020 கன்சீவாக இருந்தேன். குழந்தை பிறந்து 1 நாள் தான் இருந்துச்சு. அது அப்படியே உடனே இறந்துடுச்சு. அதே போல் அப்புறமே 2021 கன்சீவாக இருந்தேன். அதே போல் 5 மாதத்தில் அதே மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தையே இருக்காதான்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் ரொம்ப பேர் என்ன ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் பேசினாங்க. ஒரு சில இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஒவ்வொரு வாட்டி அபார்ஷன் ஆகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா, அபார்ஷன் ஆகும்போது எனக்கு ஏற்படும் அந்த ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் ஒரு படபடப்பு. அப்போது யாராலையும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தானாக அப்படியே கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு அந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சில பசங்களை தூக்குவேன். சில பசங்களை தூக்குனா ஏதாவது சொல்கிறாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே, அவங்கள பார்த்தானே எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்மளால் அந்த குழந்தை ஏந்த முடியே, அந்த அந்த மனசு நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நாங்கள் குழந்தைக்காகவே ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த சூழ்நிலை 2023 விடுதலை முகாமில் 4 மாடியில் நடந்த அந்த கூட்டத்தில் நானும் என் மனைவி கலந்துக்கிட்டோம். அந்த 3 நாள் மீட்டிங்கில் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அந்த 3ஆம் நாள் முடிகிற நேரத்தில் ஐயா மோகன்சி ஐயா சொன்னாங்க, யாரெல்லாம் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்க வர நெக்ஸ்ட் இயரில் 2024 நீங்கள் கையில் ஒரு அழகான குழந்தைய ஏந்துவீங்க. நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. நாங்களும் அவரோட இணைந்து பாரப்பட்டு ஜெபம் பண்ண, கண்ணீரோடு ஜெபம் பண்ண. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதே ஆச்சரியம் என்னன்னா, நான் அதுக்கு அடுத்த மாதத்துலேயே கன்சீவ் ஆகிட்டேன். 5ஆவது மாதத்தில் பாப்பாவுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அபார்ஷன் நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். இந்த குழந்தை வச்சுக்க முடியாது. வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து. அந்த குழந்தைய நீங்கள் எப்படி தான் வளர்ப்பீங்க? அதெல்லாம் வளர்க்க முடியாது. கண்ணு தெரியாது, வளர்ச்சி அடையாது. அந்த குழந்தை படுக்கையில் தான் இருக்கும். ஒரு பாத்ரூம் போனால் கூட அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துனாங்க. இருந்தாலும் நாங்கள் ஏசப்பாவை நம்பணும். அதுக்கப்புறம் 4 மாவடிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து எனக்கு குழந்தை 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி எனக்கு ஒரு நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலில் அவங்க கையில் காமிச்ச உடனே நான் அப்படியே துள்ளி குதிச்சிட்டேன். அவங்க கையில் கொடுத்த உடனே ஆண்டவர் நம்மளுக்கு அழகான ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணீர். எல்லா குழந்தையும் மாதிரி காது, காலு, கை, கண்ணு எல்லாமே நல்ல அழகான குழந்தைய ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரே இது மெராக்கலா பிறந்திருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க, உனக்கு குழந்தைய பிறக்காது, சந்ததி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு முடியாதது ஆண்டவர் என் கையில் கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் பிள்ளைய பார்க்கும்போது நான் டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்காக இந்த குழந்தைய கொடுத்த குழந்தை ஒரு வளர்ப்பு. 7 வருஷம் கழிச்சு எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.